Hello viewers, welcome back to our channel Middle Class Traveler. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சிறுவாபுரிக்கு போயிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 km டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு கோவில் இருக்கு. அப்படியே போயிட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியபாளையம் கோவில் இருக்கு. நான் அதையும் சேர்த்து கவர் பண்ணலாம்னு இருக்கேன். கிளம்பலாம்னு போகும்போது பாருங்க போகி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா போகி எப்பவுமே வந்து இப்படி தாங்க இருக்கும். ரோடே தெரியல. ஸோ அதனால வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு என் கூட வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கார்த்திக் சங்கர் வர இவனோட கார்ல தான் போறோம். ஓகேவா? என்னோட கார்ல தான் போறோம். ஆனா நான் டிரைவர், அவர் வந்து ஓனர். ஆமா, வாங்க தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் டிராவலர். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு சேலஞ்சாகவே இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகர் கோவிலுக்கும் போயிட்டு அந்த கோவிலோட வரலாறு, அங்கே இருக்கிற முருகரோட மகிமைகளை எடுத்து சொல்லணும்னு வீடியோவாக பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் சென்னையிலேருந்து கிளம்பி சிறுவாபுரி முருகரை தரிசிக்க போகிறோம். முருகர் கோவில்களில் இந்த கோவில் 12வது முருகர் கோவில் நம்ம சேனலில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் பாருங்கள், ஊரை தாண்டி எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் போகி பண்டிகைக்கு எவ்வளோ புகை இருக்குன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஹால்ட்டு போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே வந்து வேல், எவ்வளோ பெரிய வேல். அப்படியே நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போகிறோம். Continue on Sirivapuri Road from National Highway 5 for 3 kilometers. போடா டே. ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃபாகா இல்லை வந்து போகி பண்டிகையோட புகையான்னு தெரியலையே. எல்லாம் ஸ்மோக்காக தான் இருக்குது. பாருங்க, பார்த்து தான் ஓட்டுறோம். ஒரு 100 அதாவது 100 மீட்டர் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு விசிபிள் இருக்குது. கொடைக்கானல தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட். நாங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு போனோம். உங்களுக்கே தெரியும் போகி அப்போ சென்னை இயர்லி மார்னிங் எப்படி இருக்கும்னு. ஸ்மோக்கோட சேர்ந்து ஃபாக் இருந்தனால விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அங்கங்கே ஸ்டாப் பண்ணிட்டு தான் போனோம். வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. பைக்கில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைண்டா. ஸ்ட்ரைட்டாக நேரம் வந்துருக்கோம். ஆமாம், இது லைன் போகுது பாரு. இந்தா ஆமாண்டா. நீங்களே பார்த்துருக்கலாம் நான் வரும்போது எவ்வளோ ஃபாக் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ தூரத்துலேருந்து நான் காமிச்சிருப்பேன். இந்த கோபுரமே மறைக்கிற அளவுக்கு ஃபாக் இருந்தது. இப்போ நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் போயிட்டோம். இங்கேருந்து நம்ம தரிசனத்துக்கு லைனில் போகணும். எங்கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஆமாண்டா, இது நான் இங்கே வந்தால் நம்ம இந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம். மறந்தே போயிட்டேன், அதை சொல்கிறதுக்கு மாட்டேன். சிறுவாபுரி, சென்னமேடு, தஞ்சை, சோழவரம் லேக் போலடா. ரெடி. பொது தரிசனம். பாக்குறீங்க எல்லாரும்
பா லைனை பார்த்தியா எவ்வளோ பெரிய லைனு. ஆமாம் பா இந்த எவ்வளோ பெரிய லைனு. ₹100 டேரெக்டாக போயிடலாம் போல். 100 டேரெக்டாக போயிடலாம் போல். அவ்வளோதான், போயிட்டு சுவாமி பார்த்துட்டு வெளியே வர வேண்டியதான். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உள்ளே வந்துட்டோம். சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சிலுவாபுரி கோவில் அமைஞ்சிருக்கு. நல்ல அழகான கிராமத்தில் இயற்கை நிறைந்த இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. போகும்போதும் சரி வரும்போதும் சரி மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்தது. இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணியரை மனமுறைக்கு வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த தளத்தில் இருக்கிற மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபாடு செஞ்சு பள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமணத்தர நீங்கும்னு, செல்வமலம் பெருகும்னு, நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த தளத்தில் இருக்கிற மூலவரை 6 முறை வந்து வலம் வர வேண்டும்னு சொல்றாங்க. அப்படி வலம் வந்தா மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வும் உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கையும் இருக்கு. சங்கரு சரவண பொய்கையா இருக்குமோ? சரவண பொய்கைன்னா முருகரை கும்பிட்டேன். ஆனால் ஃபுல் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் நல்லா கன்ஃபியூராக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட டைம் கிடைக்கும் போது இந்த சிறுவாபுரி முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சிறப்பான தரிசனத்தை முடிச்சிட்டோங்க. இப்போ டேரெக்டாக இங்கேருந்து வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. சூப்பரான தரிசனங்க முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே பெரியபாளையம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அது முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு என்னதான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இப்போ நாங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஆமாம், அந்த ஹோட்டலோட டேஸ்ட்டே வேறு டேஸ்ட். அண்ட் அதோட பில்லு எவ்வளோ நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் எவ்வளோ பில்லு வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஆமாம், சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு சிறுவாபுரியில் நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே பெரியபாளையம் போக போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் பெரியபாளையம் இருக்குது. சரி, அதையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்றக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டல் கிடச்சா நம்ம வந்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்றது தெரில, வாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம்.